16 வயது சிறுமியும் 19 வயது இளைஞரும் கீற்று கொட்டகையில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் தந்தை தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாதி ஆணவத்தில் திமிரில கொலை செய்யறவனுக்கு ஒரு கடும் சட்டம். இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் வந்துட்டேன், நீ பண்ணிடு, இங்க வாப்பா. அவன் சான்றிதழ் செல்லாத, அவனுக்கு வாக்குரிமை கிடையாது, குடும்ப அட்டை கிடையாது, நீ என்ன படிச்சாலும் தகுதி இழந்துருவ. நீ என்ன பண்ணுவ, நாட்டிலே உன்னை கவனிச்சிருவான். உன் தலைமுறைக்கு கல்வியும் இருக்காது, படிச்சாலும் வேலையும் இருக்காது, நீ செஞ்சிருவ. பெருமையான சாதி வச்சிருக்கப்ப அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கும். நீ வாழ்ந்துக்கிட்ட வேண்டியதானே. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போவதில்லை என நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். ஆனா என்னன்னா, எனக்கு தனிப்பட்ட முறையில் லாரன்ஸ் மாஸ்டருடைய இந்த முடிவை என்னால ஏத்துக்க முடியல. ஏன் என்னன்னா, அவரை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் வென்று சட்டசபைக்கு போகுது என்பது சட்டசபையை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தும். ஏன்னா சட்டசபையில் இது வரைக்கும் ஆக்சிடென்ட் பார்த்திருக்கோம். டான்ஸ் இல்லன்னு உதயநிதி கேட்டுட்டே இருந்தாருல. தீம் தக்க தைய தக்க கூத்து நக்கல்யா அவனுக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம 20th செஞ்சுரி அந்த காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ முன்னாடி இருந்த அந்த ஒரு பிரச்சனை எதுவுமே கிடையாது, ஜாதி அந்த இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இன்னும் அதை அழியவே இல்லையா, இன்னும் அதை கொண்டுக்கிட்டு தான் தூக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்களான்ற லெவலுக்கு நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு 16 வயசுன்னு சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு 19 வயசுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இறந்த நிலையில் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் இப்போ ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே என்னடா அது, ஏன்னா ஒரு பக்கம் சொல்கிறாங்க இது கொலை, இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க தற்கொலை அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸோ அதை பற்றியும் பேசுவோம். அடுத்து நாம் தாவேக்கா நிறைய விஷயத்தை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். குறிப்பாக பார்க்க போனோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம விஜய் அவர்கள் மாரத்தான், போதை ஒழிப்பு மாரத்தான்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் எந்த போதைன்றதை கிளியர் கட்டாக சொல்லவே இல்லை. போதைன்னு பொத்தாம்புதாக சொல்லிட்டாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சாராய கடை ஓடுது, அது இதுன்னு ஓடுது. அதே மாதிரி தான் தாவேக்கா நிர்வாகி குட்காவை அப்படியே கிலோ கணக்கில் அப்படியே கொண்டு வந்துட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ அது என்னன்றதையுமே பார்க்கும். அது குறிப்பாக தாவேக்கா நிர்வாகிங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு, சரி அவங்கள நம்ம தரக்குறையாக எதுவும் பேச வேணாம், ஒரு பொண்ணு ஒரு மேடம் அந்த மாதிரி கூட வைங்க, அவங்க அதாவது டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த அம்மா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக இன்ஸ்டாவில் இருக்கட்டும், ட்விட்டரில் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பட் வணக்கம், இது ஒரு மாற்றத்துக்கான நேரம். ஆல்ரெடி மாற்றம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த அளவுக்கு ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது. எல்லாருமான நம்ம தளபதி, உங்கள் தளபதிக்கு ஒரு வாய்ப்பு இந்த தடவை கொடுக்கலாமே. பட் அந்த அம்மாவோட சேனலை போய் பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த அம்மா எப்படிப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்லாம் போட்டுக்கிட்டு நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து நம்ம லாரன்ஸ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி பயங்கரமான வீடியோ போட்டு வாங்கி கட்டிக்கிட்டாரு. ஆனால் இப்போ ஒரு வீடியோ போறேன்ற பேரில் போட்டிருக்காரு. அண்ட் அதில் நமக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணவ படுகொலைன்றது நம்ம சொல்லலாம், அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்துச்சுடா. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஜென்ரேஷன் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தூக்கில் தொங்குற நிலையில், அது கொட்டகை மாதிரி தான் இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு கொட்டையை போட்டு வச்சுருக்காங்க, அதில் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதை ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கொலைன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தற்கொலைன்னு சொல்கிறாங்க. பட் தற்கொலைக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தற்கொலை பண்ணுறவங்க தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் குறைந்தபட்சம் அந்த ஹைட்டாவது கொஞ்சம் நமக்கு தோணும். ஏன்னா சப்போஸ் அவங்க தூக்கு மாட்டிக்கிறாங்க, தற்கொலைக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கழுத்து அது நெருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளை எப்படியாச்சும் காப்பாற்றிக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டோம், ஓகே. ஆனால் அந்த உயிர் போகிற நேரத்தில் அந்த வலியை நம்மளால் இது பண்ண முடியாமல் அவங்க எப்படியாச்சும் அதுலேருந்து பாதுகாத்துக்கணும், அதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லி யோசித்து எப்படியாச்சும் அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ பண்ணுறதுக்கு கூட அழகாக இடம் இருக்குங்க கீழே.
இடம் கீழே இருக்குது. ஏன்னா அந்த பையன் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மேலெலாம் தொங்குற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இது தான். அப்படி பார்க்கும்போது தற்கொலை பண்ணுறேன் எப்படி நின்றுக்கிட்டு எப்படி தற்கொலை போட்டிருப்பான்ற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு வருது. பட் இது தற்கொலைன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் கொலைன்னு சொல்கிறாங்க. மேபி இது கொலையாக இருந்திருந்தா இதுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா வெடிக்க போகுதுங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ரொம்ப பூதாகரம் ஆக போகுது. ஏன்னா ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் கொலை பண்ணுறதுக்கு ஏன் ரைட்ஸ் கொடுத்தது உங்களுக்கு? இது வந்து கொலைன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொலை பண்ணுறதுக்கு ஏன் ரைட்ஸ் கொடுத்தது? புள்ள பெற்றுட்டா கொலை பண்ணிடுவீங்களா? நீங்கள் தானே சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு 16 வயசு தான் ஆகுது, மைனர் பொண்ணு. அந்த பொண்ணு இன்னொரு பையன், அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, அது இதாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனும் செத்துருக்கான், அந்த பொண்ணு செத்துருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. 16 வயசு பொண்ணு மைனர், இன்னும் 18 வயசு எப்படி சொல்கிறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்னு சொல்லுவாங்க. மேஜர் எதுக்குன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. 16 வயசு பொண்ணு தூக்கில் தொங்குது அப்படின்னா இதை எப்படி நார்மலாக கடந்துவிட்டு போகிறதுன்னு தான் இப்பவும் புரியவே இல்லை. அவ்வளோ என்ன ஜாதியை வச்சு தான் இதை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து வேறு ஜாதின்ற மாதிரியும் இந்த பொண்ணு வேறு ஜாதின்ற மாதிரியும் வச்சு இதை கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. சிறுமியின் தந்தை தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். 16 வயது சிறுமியும் 19 வயது இளைஞரும் கீற்று கொட்டகையை தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் தந்தை தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்பவும் நமக்கு வந்து யோசிக்க தோணுது, இப்பவும் எந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னும் நமக்கு இந்த இது டீட்டெயிலாக எதுவும் தெரியவே இல்லை. ஆனால் அந்த 2 பேர் இறந்துட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அதாவது செத்து பிணமாக கூட பார்த்துருவாங்க. ஆனால் அவங்க சேர்ந்துருக்க பார்க்க மாட்டாங்க, சேர்ந்து இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. இவங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா தடுக்கிறது என்ன? ஜாதி, வேறு ஒரு மண்ணும் கிடையாது. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஆனால் இது எல்லாரும் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்லாம் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போயும் நம்ம அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இது புரிய மாட்டேங்குதேன்றது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இதை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுத்தாகணும். இதை ஏற்கனவே நம்ம சீமானனை சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேணா அந்த கிளிப்பை கூட நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆணவ படுகொலை பண்ணுறவங்களுக்கு இப்படி தாண்டா தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அண்ணே சொல்லியிருப்பாரு. சாதி ஆணவத்தில் திமிரில் கொலை செய்கிறவனுக்கு ஒரு கடும் சட்டம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்துட்டேன், நீ பண்ணிவிடு, இங்கே வாப்பா. அவன் சான்றிதழ் செல்லாத, அவனுக்கு வாக்குரிமை கிடையாது, குடும்ப அட்டை கிடையாது, நீ என்ன படித்தாலும் தகுதியில் வந்துடுவேன். நீ வந்து என்ன பண்ணுவ, நாட்டிலே உன்னை கவனிச்சிருவான். உன் தலைமுறைக்கு கல்வியும் இருக்காது, படித்தாலும் வேலையும் இருக்காது, நீ செஞ்சிருவ. உன் பெருமையான சாதி வச்சிருக்கப்ப அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கும். நீ வாழ்ந்துக்கிட்ட வேண்டி தானே. நிறைய பேர் அதெல்லாம் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் செத்தது யார் அதை முதல்ல யோசிங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை செத்துருக்காங்க. உங்கள் மூலமாக வந்த உயிர் தான், உனக்காக வந்த உயிரில் அவங்களுடைய வாழ்க்கையை வாழணும், அவ்வளோதான். இதை ஒரு இது தெரியாத ஆளுங்களாம், இந்த மாதிரி ஆளுங்க தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தாவேக்கா ஒன்றிய செயலாளர் பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிகமாக அவங்கள வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா போலியோ சொட்டு மருந்துன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ போலியோ சொட்டு மருந்து வந்து விஜய் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து போட்டிருந்தாரு. அப்போது அந்த மாதிரி நானும் போய் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி ரீல்ஸ் எடுத்து குழந்தைக்கு போய் போலியோ சொட்டு மருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கி வச்சிருக்காங்க. விருதுநகர் போலியோ சொட்டு மருந்து முகாமில் சொட்டு மருந்து கொடுத்து ரீல்ஸ் எடுத்த தாவேக்கா நிர்வாகி தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ரீல்ஸ் பைத்தியமாக இருங்கடா, ஆனால் இந்த அளவுக்கு எதுக்குடா ரீல்ஸ் பைத்தியமாக இருக்கீங்கன்னு தான் கேட்குறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயங்க, விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு வேண்டுகோள் தான். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி தான் உங்களை பார்த்தே தான் அவனும் பண்ணுறான். படத்தில் நீங்கள் என்ன சிகரெட் அடிக்கிறது, தம் அடிக்கிறது, சாராயம் குடிக்கிற மாதிரி அவனும் அதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பழகுறான். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் நிஜத்தில் நீங்கள் போலியோ சொட்டு மருந்து நீங்கள் குழந்தைய கொடுக்குறீங்கன்னா நானும் போய் கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவனை வந்து தான் ஒரு விஜய் மாதிரியே, நீங்கள் தான் சொன்னீங்க நான் ஒரு விஜய் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு விஜய், ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காங்கன்னு அவன் விஜய்னு நினச்சி போய் போலியோ சொட்டு மருந்து கொடுத்தா அவனை கட்சியிலேருந்து நீங்கள் வந்து தற்காலிகமாக நீக்கி வச்சுருந்தா இது என்ன சார் அர்த்தம்? அடுத்து தாவேக்கா நிர்வாகி 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா 100 கிலோ குட்கா வந்து காரில் கடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காருங்க. இதை மடக்கின போலீஸார், அதாவது நிற்காம மடக்கியிருக்காங்க செக் பண்ணுறதுக்கு. அதுக்கு நிற்காம இவனுங்க தலை தெரிச்சு ஓடி இருக்கானுங்க. ஓடி ஏதோ ஒரு போஸ்ட் மரத்தில் கூட வண்டியை விட்டானுங்க.
ஆனால் இப்போ ஒவ்வொரு விஷயமா பாருங்களேன், மாட்டிக்கிட்டே இருக்கானுங்க தாவேக்காரனுங்க. முதல்ல என்னடானா நம்ம அமைச்சர் ஒருத்தர் அந்த ஒரு விஷயத்தில் மாட்டினார், அந்த பவுடர் விஷயத்தில் மாட்டினார். அப்புறம் பீச்சில் தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டினார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குட்கா நல்லா இருக்குங்க, போதை ஒழிப்பு மாரத்தான்னு ஒன்று போட்டிங்க, அன்னையிலேருந்து வெறும் போதை ஒழிப்பாகவே வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்கு. பட் வணக்கம், இது ஒரு மாற்றத்துக்கான நேரம். ஆல்ரெடி மாற்றம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த அளவுக்கு ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது. எல்லாருமான நம்ம தளபதி, உங்க தளபதிக்கு ஒரு வாய்ப்பு இந்த தடவை. இப்போ என்ன வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம், இந்த பொண்ணு போன வருஷமே பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு, பயங்கரமான பேச்சுக்குள்ளே இருந்துச்சு. அது என்னன்றதையும் சொல்கிறேன். இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காக்கு வந்து நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன், தாவேக்காக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பயங்கரமான இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. பட் இந்த பொண்ணோட ஐடி, இது இந்த பொண்ணு என்ன வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, பயங்கரமான, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்னா புரிஞ்சுக்கங்க எப்படிப்பட்ட கண்டென்ட், எந்த மாதிரியான கண்டென்ட் எக்ஸ்க்ளூசிவாக கொடுப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏய் என்ன இலவிடாது, நல்ல விஷயம் தான்டா இது. அந்த கண்டென்ட் இந்த அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ இதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க தான் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்ற லெவலுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஆள்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா எப்படி வேணால் ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி வேணால் நீங்கள் கேட்குற மாதிரி நான் வந்து நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நான் அதெல்லாம் இது பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அந்த அம்மாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஃப்ளூயன்சரு முதல்லலாம் ஆரம்ப காலகட்டத்திலாம் ஸ்கூலுக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட்டோ இல்லை ஹெட் மாஸ்டரோ ஒரு தாசில்தாரோ இந்த மாதிரி படித்து அந்த ஒரு திறமையால் இது பண்ணவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஆளுங்களை தான் உள்ளே தூக்கிட்டு இருக்காங்க. இதுதான் போன வருஷம் பயங்கரமான பேச்சுக்குள்ளாச்சு. என்ன அப்படின்னா, இந்த அம்மா ஒரு ஸ்கூலுக்கு போய் படிப்பை விட உங்கள் திறமை தான் ரொம்ப முக்கியம், திறமையை நீங்கள் வளர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னுச்சு. இங்க நிறைய நமக்கு ஸ்கில் இருக்கு, எஜுகேஷனை தாண்டி. சரிப்பா, திறமையை வளர்த்துக்கணும் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நாம் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, சரிம்மா நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சராகி வந்திருக்கீங்க, இப்போ இந்த அம்மா இப்படி ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா இந்த அம்மாவுக்கு ஒரு திறமை இருக்கும். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி ஒரு கெஸ்ட்டாக இந்த அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு சொல்லி இந்த அம்மாவோட ஐடியா போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஏன் யாருமே பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லைங்கிற ரீசன் எனக்கு சொல்லுங்க. முழுக்க எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்னு சொல்லி ஆபாச கண்டென்ட் இந்த அம்மா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் பேசலாம், என்ன வேணால் பேசலாம், நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்க எல்லாமே கிடைக்குன்ற லெவலுக்கு இந்த அம்மா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் நம்ம மிஸ்டர் கேகேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏ2டி நந்தா மாதிரியே எடிட்டிங் பண்ணி ஒருத்தர் வீடியோ போடுவார். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்னு கூட வைங்க. அவர் இந்த விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார், எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, நாமளும் அதை பற்றி பேசியிருந்தோம். ஏன்னா கேகே அவருடைய வீடியோக்கு இந்த அம்மா வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுருச்சு. அதாவது இந்த அம்மாவை பற்றி பேசினாங்களாமா, இந்த அம்மாவை பற்றி தப்பான இது பண்ணாங்கன்னு. நீ என்ன பண்ணுறியோ அதை தானே அவன் சொல்லியிருக்கான். அப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்தாங்கன்னு சொல்லி மிஸ்டர் கேக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தோம், நானும் அது பேசியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காக்கு இந்த அம்மா சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசி இருந்திருக்கு. அப்படியா, இப்போ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே யோசிங்க, இன்ஃப்ளூயன்சர்னா என்ன, இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்க. மாமூல் வாங்குறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நிறைய தாவேக்காரங்கெல்லாம் அந்த ஒரு வண்டல் மண் வந்து எடுக்க போகிறோன்னு சொல்லி ஒரு விஷயத்தில் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் வந்து எடுக்க விடுவேன்னு சொல்லி ஏதோ ஒரு தாவேக்கா நிர்வாகி தான் மாட்டிக்கிட்டாரு. பயங்கரமான அது பேச்சு பொருளாச்சு. இப்போ ஒருத்தர் பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பரான ஸ்பீச்சுங்க, சூப்பரான ஸ்பீச். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நிறைய திமுக காரங்க தாவேக்கா காரங்கன்னு சொல்லி போய் மாமூல் வாங்கிட்டு இருக்காங்களாம். கட்சி பேரை சொல்லிட்டு எல்லா இடத்துல மாமூல் கேட்கறாங்கன்ற ஒரு பேர் வந்துருமா. கடையா அந்த சாலை ஓரத்தில் இருக்கிற கடைகள்லாம் வந்து 200 ரூபா கொடு, 300 ரூபா கொடு, இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் பழகிட்டாங்க. அதனால நம்ம கட்சி பேரை வச்சு சில பேர் வாங்குறாங்கன்னு சொன்னேன். தாவேக்காரங்கன்னு சொல்லி மாமூல் வாங்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் யாராவது மாமூல் வாங்க வரேன் தாவேக்காரன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அது திமுக காரே அப்படின்ட்டு. அப்படியா சார்? இப்போ அந்த செங்கச்சூளையில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அது என்ன திமுக காரங்களா? இல்லை இந்த வண்டல் மண் அந்த விஷயத்தில் வந்தாங்களே, அது என்ன திமுக காரங்களா? அப்போ திமுக காரங்க பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தாவேக்காரே மாதிரி வந்து பண்ணுறதெல்லாம் தாவேக்காரன் தான்.
தாவேக்கா மாதிரி ஏன்னா நார்மலாக யோசிச்சு பாருங்க, திமுக காரங்க நிறைய இடத்துல இருப்பாங்க. இப்போ நான் திமுக காரை மாதிரி நான் தாவேக்கா காரை மாதிரி நான் மாறு விஷயத்தில் நான் போய் மாமூல் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு போலி இது நடக்குது, ஆதாரத்தை காட்டுங்க. இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, அதாவது திமுக காரன் தாவேக்கா காரை மாதிரி வந்திருக்கான் அப்படின்னா என்ன ஆதாரம் இருக்கும் முதல்ல அதை காட்டுங்க. அதை காட்டுறது விட்டுவிட்டு சும்மா பொத்தாம் போது எவனாச்சும் மாமூல் வாங்க வந்தானா அவன் திமுக காரே அப்படின்னு ஒரு பேச்சை மாற்றி விட்டுறது. எங்கேருந்தியா வர்றீங்க நீங்களா? அடுத்து லாரன்ஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போவதில்லை என நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் திருச்சி கிழக்கில் நிற்கிறேன்னு தான் ஏற்கனவே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு சொல்லி மக்கள்கிட்டே கேட்டிருந்தாரு. மக்கள் பார்த்திங்க அப்படின்னா, சார் நீங்கள் வரவே வேணாம் சார், வரவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நிறைய கிரிட்டிசைஸும் ஆச்சு. எதுக்கு அப்படின்னா அவர் பேசின பேச்சு தெருநாய்களோட ஓட்டு போட்ட மக்களை கம்பேர் பண்ணி பேசுறது பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான வைரல் ஆச்சு, பயங்கரமான பேசு பொருளாச்சு. நிறைய வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாங்க லாரன்ஸ் அவரை. அதுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல அந்த டைம் பீரியட்லேயே பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு பையனை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நிறைய நல்லா பண்ணுங்கள், இன்னும் நல்லா பண்ணுங்கள், நம்ம அதெல்லாம் ஒன்று கேள்வி கேட்குறதே இல்லை. ஆனால் இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா தான் நல்ல வெந்தாங்க, நான் பேசினது தப்பு கிடையாது, அதாவது நான் பேசினது அந்த மாதிரி பேசலை, இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக இன்னொரு பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு சிம்பத்தி கார்டு தான் தேடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இதை பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு 2015 2016 ஐ திங்க் அந்த டைம் பீரியடில் தான். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஜல்லிக்கட்டில் நான் ஜல்லிக்கட்டு அது தன்னார்வலமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் அதை போராட்டத்தில் சேர்ந்து தன்னார்வலமாக எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இவர் அந்த இடத்துல கலந்துக்கிட்டு நான் 3 கோடி ரூபா தரேன், என் பொண்டாட்டி நகையை வச்சு விற்று பணம் தரேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு இருந்தார். கழுத்துலலாம் கட்ட போட்டு அந்த இடத்துல ஒரு ஃபேமை இவராகவே தேடிக்கிட்டார். அங்கே உண்மையிலே சொல்கிறேன், இவராகவே தேடிக்கிட்டாரு. அந்த இடத்துல நிறைய அரசியல் பிரபலங்கள், ஏன் சீமானண்ணே வந்திருந்தார், நிறைய பேர், நம்ம பிக் பாஸில் வந்தார்ல அவர் பேர் ஆரி அர்ஜுனன், எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அது தன்னார்வலாக கூடுறாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி கலைச்சி விடணும்னு எல்லா வேலையுமே அந்த டைம் பீரியட்லேருந்து அரசாங்கம் பயங்கரமாக பண்ணி விட்டுச்சு. அப்போயுமே இந்த ஒரு ஃபேமை தேடி தான் அவர் உள்ளே வந்திருந்தார். இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா நான் அரசியலுக்கு வரவா வேணாமான்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டேன். நான் என்ன கேட்குறேன், இவர் தான் சொல்கிறார். இப்போ ரீசெண்டாக இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை அவராக சொன்னாமன்னா நான் நிற்பேன், ஆனால் நான் நிற்கணுமா இல்லை 15 வருஷமாக போஸ்டர் ஓட்டி இருந்த ஒருத்தர் நிற்கணுமா, அதை நீங்கள் தான் சொல்லணும். ஏன் சார் இந்த அறிவு இப்போ வந்திருக்கிற இந்த அறிவு ஏன் ஃபஸ்ட்டே வரல? நான் அரசியலுக்கு வரவா வேணாமான்னு சொல்லி கேட்ட நீங்கள் திருச்சி கிழக்கில் நான் எதுக்குங்க நிற்கணும்? ஏற்கனவே போஸ்டர் ஓட்டினவர், இவ்வளோ நாளாக வேலை செஞ்சவர் தானே நின்றுருக்கணும். அந்த அறிவு அப்பே வந்திருக்கணுமே. இப்போ போட்டு போலன்னு பொழக்கவும் இல்லை சார் நான் வரலை, நான் திருச்சி கிழக்கிலே நிற்கலை, ஆனால் திருச்சி கிழக்கில் தான் நிற்கலைன்னு சொன்னேன், ஆனால் வேறு எங்கேயும் நிற்கல சார். நீங்கள் எங்கேயுமே வேணாம் சார், நீங்கள் எப்படி நல்லது பண்ணீங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களோ அப்படியே பண்ணுங்கள், வேறு பிரச்சனையே வேணாம். ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இங்கே வாயை விட்டு உங்களுக்கு வாயில் சனின்னு சொல்லுவாங்களே, அது நம்ம லாரன்ஸுக்கு எப்போலேருந்தோ இருக்குது. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் அடி வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா விஜயை விட சீமான் 1000 மடங்கு ஆபத்தானவர்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறார்கள் விஜய் ஆபத்தானவர் என்று. லெட் மீ மேக் இட் வெரி கிளியர், விஜயை விட 1000 மடங்கு ஆபத்தானவர் சீமான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் தான் சொல்றேன், ஒரு தாள்ல வேணா எழுதி தரேன், நான் முதலமைச்சர் ஆகிறேன், என் மீனவன் அடிக்கடி சிறையில் போறது சுட்டுப்புறான திங்களை அவனை தொற்ற சொல்லு. இப்போதான் உங்களுக்கு புரியுதா சார்? உண்மையிலே ஏன்னா விஜயை விட 1000 மடங்கு ஆபத்தானவர் எப்படின்னா, நம்ம நாட்டுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆபத்தானவர். நம்ம நாட்டை இந்த தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்கிற அந்த கெமிக்கலை தண்ணியில் கழுவி விடுறான் இல்லை, அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஆபத்தானவர். எங்களுடைய மீனவர்களை சுட்டுட்டு போகிறானுங்களே இலங்கை கடற்படை, அவங்களுக்கு ஆபத்தானவர். என்னோட நாட்டை நச்சுத்தன்மையுடைய நாட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானுங்களே அவனுங்களுக்கு ஆபத்தானவர். நான் சாதாரண மக்களுக்கு கிடையாது, போதை பழக்கத்துக்கு ஆளாக்கக்கூடிய மாநிலமாக ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்களே அவங்களுக்கு ஆபத்தானவர். இந்த மாதிரி பலவிதமான என் நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவங்களுக்கு ஆபத்தானவர் சீமான் அண்ணன். மற்றபடி சாதாரண மக்களுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பேசியிருக்கோம் சீமான் அண்ணன் பற்றி. சீமான் அண்ணனோட அந்த ஒரு கொள்கை கோட்பாடு, அவர் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் இயற்கை பற்றி, அதுக்காக தான் நம்ம அவரை பின்தொடர்கிட்டு இருக்கோம் உண்மையிலே. ஏன்னா அது இப்போ வரைக்கும் அவர் கண்டினியூவாக அந்த ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறனால தான் அவர் கூட நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் எதிரிக்கு கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்னா
நம்ம மன்னிசேகர் வந்து சரியான ரூட்டில் தான் போயிட்டு இருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாம் தமிழரையும் சீமானனையும் பார்த்தீங்க அப்படின்னா திரள் நிதியை வச்சு இது பண்ணுறாங்க. திரள் நிதியை வச்சு பண்ணுறது நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை பற்றி பேசலாமன்ற மாதிரி ஒரு விஷயம் நிறைய பேர் அதான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சீமானனை வச்சிருக்கிற அந்த காரை பற்றியுமே பயங்கரமாக பேசிட்டு இருந்தானுங்க. இதுக்கு நம்ம மாரிதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான பதிலடின்னு சொல்லுவேன். ஏன்னா மாரிதாஸ் அதான் சொன்னார், லாட்ரி சீட்டு விற்று நீங்கள் அந்த இதில் அரசியல் பண்ணலாம், திரள் நிதி அப்படின்றது வந்து லீகலான ஒரு விஷயம். நான் மக்கள்கிட்ட போய் கேட்குறேன், மக்கள் அவங்களாக இது பண்ணி அவங்கள எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது நாம் தமிழர் மட்டும் தான் பண்ணுதானா? கிடையாது. திமுக பண்ணியிருக்காங்க, அதிமுக பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பல கட்சிகள் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதிமுக பெரிய அதாவது வளர்ந்த கட்சி, சம்பாதிச்ச அதாவது பணக்கார கட்சியாக இருக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க இந்த மாதிரி மக்கள்கிட்ட வாங்கி தான் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாதுன்ற மாதிரி மாரிதாஸ் சொல்லியிருக்காரு. ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, திரள் நிதி வசூல் பண்ற இவங்க எங்களை கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க, திரள் நிதினா என்ன அவ்வளவு கேவலம் தெரியல. திரள் நிதி அப்படின்னு அவர் தமிழ்ல சொல்றாரு. மக்கள்கிட்ட இருந்து நிதி வாங்குற பழக்கம் இல்லையா? இது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உருவாக்கணும். நீங்க பாத்துருப்பீங்க, உங்களுக்கு விவரம் தெரியும். பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு அந்த உண்டியல் குளிக்கிட்டே இருப்பான். உண்டியல் குளிக்க மக்கள்கிட்ட இருந்து அதுவே திரள் நிதி தான். அந்த திரள் நிதி வசூல் பண்ணி தான் இயக்கங்கள் நடத்துவான். இது வெறும் கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டும் கிடையாது. ஆரம்ப கட்டத்துல அண்ணா, கருணாநிதி போன்றவர்களாம் திமுக வளர்க்கும் போது திரள் நிதி உருவாக்கும். இப்ப அவங்க பணக்கார கட்சியா இருக்கலாம். ஆரம்பத்துல ஒரு இயக்கங்கள் மக்களுடைய ஆதரவோட முன்னேறும் வச்சுக்கோங்க. அப்ப மக்கள் தங்களை விரும்பக்கூடிய மக்கள் இருந்து அந்த நிதியை பெறுவதற்கான அந்த முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதுக்கு தான் திரள் நிதி. ஏன்னா திரள் நிதின்ற விஷயத்தை எப்படி இவங்க தப்பா புரிஞ்சுட்டானே தெரியல. அதனால சொல்றேன், தவக்கா கட்சியை பொறுத்த வரைக்கும், விஜய் அவரோட கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு பத்தியும் புரிதல் இல்ல, ஒரு அரசியல் இயக்கங்கள் எப்படி இயங்குறது புரிதல் இல்ல. அதுல திரள் நிதியை கேள்வி பண்ற அளவுக்கு தான் ஒரு கொள்கை பரப்பு செயலாளருக்கு அறிவு இருக்குன்னா அந்த அறிவு என்ன சொல்லி பாக்குறது? திரள் நிதி தப்பா சொல்லு. திரள் நிதி வசூல் பண்ற நீ இனி பிரசாந்த் கிஷோர் பத்தி பேசக்கூடாது. இதுக்கு என்ன சம்பந்தம்? திரள் நிதின்றது ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே காசே இல்லைன்னா கூட மக்கள்கிட்ட வசூல் பண்ணி நடத்துறது தப்பே கிடையாது. நீ பிரசாந்த் கிஷோர் கூட்டி வரதுக்கு லாட்டரி மாற்றி கூட காசை பயன்படுத்தி அதுல போலி லாட்டரி அடிச்சு ஊரையே நாசம் பண்ணி அந்த காசை வச்சு ஒரு கட்சியை நடத்த நீ முயற்சி பண்ணா நாக்கு புடுதுமா நாளைக்கு கேள்வி கேட்கதான் செய்யலாம். என்ன மனுஷன்? அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நாங்க கொடுக்குற பணத்துக்கு நீங்க ஏன்டா அழுதுகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அதை வந்து மாரிதாஸ் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் அயோலா மணியை போட்டு பொழக்கணுன்ற ஒரே காரணம் தான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தனா அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சிவகாசியில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களும் சிவகாசியில் இருந்து பட்டாசுக்கு வந்து நான் பயங்கரமான முதலீடு வந்து பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொரியன்லேருந்து நான் வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசியில் வந்து ஒரு பட்டாசு தொழிற்சாலை வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததுனால அங்கே வந்து யாரும் வேலைக்கு போகாதனால அங்கே வந்து இதாக இருக்குது, என்ன சொல்கிறேன் அப்படின்னா தீப்பிடிச்சிருக்கு. பட் கீர்த்தனா அவர்கள் தான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஃபயர் ஸ்டேஷன் இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஒரே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் தான் இருக்கு, மினிமம் 5 இல்ல 6 இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திறமை இருக்கும். சிவகாசியோட ஹை இண்டஸ்ட்ரியல் சைஸுக்கும் ரிஸ்க்குக்கும் 4 to 5 ஃபயர் ஸ்டேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஃபயர் ஒரே இடத்துல இருந்து வராது, ஆனா சிஸ்டம் மட்டும்தான் ஒரே இடத்துல இருந்து ஒர்க் ஆகுது. எப்போ திமுக ஆட்சியில், ஆனா இப்போ உங்க ஆட்சி தானே, இப்போ உங்கள் ஆட்சி தானே, எத்தனை ஃபயர் ஸ்டேஷன் வந்துச்சு? அங்கே தீப்பிடிச்சு எடுத்துக்கிட்டுருக்குன்னா நீங்கள் தான் சொன்னீங்க ரெஸ்பான்ஸ் டைம் 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அங்கே தீப்பிடிச்சு ரொம்ப நேரமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கே, அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான டைம் இதாகிருச்சு. அப்போது ஒரு ஃபயர் ஸ்டேஷனுக்கே நீங்கள் அந்த பாடுபட்டீங்களே மேடம், 6 ஸ்டேஷன் இருக்கணும்னு. இப்போ உங்கள் ஆட்சி தானே, உங்கள் ஆட்சியில் எத்தனை ஃபயர் ஸ்டேஷன் கொண்டு வந்தீங்க? எத்தனை ஃபயர் ஸ்டேஷன் கொண்டு வந்தீங்க? ஒன்றுமே கிடையாது. எப்படி ஒன்று இருந்துச்சோ அதுதான் இப்போவும் இருக்குது, அதுதான் இப்போவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தாவேக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒன்று என்ன விஷயம்னா, நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி போட்ட நிறைய ரீல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே அப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு, அந்த ரீல்ஸுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுங்க முதல்ல. இப்போ ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபயர் ஸ்டேஷனுக்கு நீங்கள் பேசியிருந்தீங்க 6 இருக்கணும்னு சொன்னீங்க. மினிமம் ஒரு 3ஆவது உங்கள் ஆட்சியில் இப்போ தொடங்குங்க, ஒரு மினிமம் 3 தொடங்குங்க. இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ்லாம் போட்டுருக்கீங்களே தேர்தலுக்கு முன்னாடி, அதுக்கு பதிலாக ஒன்றா பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நான் இப்படி பண்ணேன், இப்படி இருக்குது, இந்த இப்படி பண்ணேன், இப்படி பேசியிருந்தேன், இதை சரி பண்ணிட்டோம், இப்படி பேசியிருந்தேன், இப்படி சரி பண்ணிட்டோன்னு முதல்ல அதை கொண்டு வாங்க. அதை கொண்டு வராமல் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் உலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பேசணும், ஆணவ படுகொலை பற்றி பேசியிருந்தோம், லாரன்ஸ் அவர்களை பற்றி பேசியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய அதாவது போதை அந்த சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள் இது எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.